ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து சில கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, லிமிட்டடானது. என்ன கலெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். ஒரு கையா உருளி ஒன்று, நல்லா ஒரு 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அடுத்தது வந்து பட்டை போட்ட அந்த கீ, அது வந்து ஒரு கூஜா, வெள்ளை பித்தளை கூஜா. அடுத்தது வந்து இது வந்து மினியேச்சர் செட்டு. இது எல்லாமே பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். மினியேச்சர் செட்டு கிடைக்கிறதே கொஞ்சம் அபூர்வமாக தான் இருக்குது. கொஞ்சம் சொல்லி வச்சு வாங்கணும். இது வந்து ஒரு முறம். இது வந்து பிராஸ் அண்ட் பிரான்ஸ் கொஞ்சம் கலந்து தான் இருக்குது. சில ஐட்டம் பிராஸும் இது மாதிரி வந்து இது வந்து வெள்ளைப்பித்தளை கூஜா, சின்ன கூஜா தான். அடுத்தது வந்து அது மினியேச்சர்லேயே வந்து டம்ளர்ஸ் இருக்குது. அதோட கப்பன் சாசர் மாதிரி. அடுத்தது வந்து இது மாதிரி வேணும்னா சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பீஸ் வந்து இது வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைச்சது. இப்போ கிடைக்கிறதெல்லாம் வெண்கலமும் கலந்து கிடைக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட சொல்கிறாங்க. இது ஒரு பீஸ் மட்டும்தான் பிராஸாக கிடச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூட கொடுக்குறாங்க. இது ஆஃப்டர் வாஷு. இந்த உருளி வந்து பிஃபோர், இது ஆஃப்டர் வாஷ் கொஞ்சம் நல்லா விலை கழுவியாச்சு, பளிச்சுன்னே இருக்குது. வெள்ளைப்பித்தளை கூஜா. இது மாதிரி ஐட்டங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது வந்து மினியேச்சர் செட்டு கிடையாது. அந்த ஃபில்டர் வந்து நம்ம வந்து பாகு இந்த மாதிரி வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபில்டர் தான் அது. அடுத்தது வந்து இதை வந்து பாதம் வச்ச பிளேட்டு, தட்டு. அது கழுவுனாலும் இவ்வளோ தான் போகுது. அதனால் நான் வந்து பாலிஷ்க்கு கொடுத்துருக்கேன். நெய் கூஜா 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் வாஷ் வந்து அந்த காலத்தில் ரயில் பெட்டி, ரயில் தூக்கு. இது ஆஃப்டர் வாஷ் உடனே எடுத்துட்டோம். ஏன்னா பிஃபோர் வாஷ் அதில் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ரயில் தூக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ரேர்லி அவைலபிள் ப்ராடக்ட்டு தான். இதுவும் ஒருத்தவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. இது ஆஃப்டர் வாஷ் நல்லா பளிச்சுன்னு. இது டின் கோட்டிங் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நான் செட்டு வாங்குறப்பயே அப்படி தான் இருந்துச்சு. டின் கோட்டிங் நல்லா இருக்குது கண்டிஷன். உள்ளே இதை ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது பித்தளை தான், ஆனால் டின் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். சொரண்டி அவங்க காமிச்சிட்டாங்க பித்தளை தாங்கிறத. இவ்வளோ இதாக டின் கோட்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பழைய பீஸு தான், இப்படி அப்போ தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இது கொஞ்சம் அந்த தட்டை மட்டும் சரியாக வச்சு நம்ம மூடுறப்ப அது கரெக்டாக பொருந்துது. அடுத்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான குடம், கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு. அந்த காலத்தில் வந்து இது தோண்டின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பிள்ளைங்க தண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி ஆசையாக தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு கும்பா. அடுத்தது வந்து இது பொங்கப்பானை பாலிஷ் பண்ணி வந்திருக்கு. இதை கொரியர் பண்ணணும். பாலிஷ் பண்ண வந்த ஐட்டத்தை நான் இதோடு சேர்ந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து அன்சோல்டு ஐட்டம் தான். இதோடு வந்த 2-3 பீஸ் வந்து சேல் ஆயிடுச்சு. இது ஒன்று மட்டும் பாலிஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பித்தளைன்னு இதை கொடுத்துருக்காங்க. இதை நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. அதனால் நான் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். ஆனால் ஹெவி வெயிட்டாக இருக்குது. எனக்கு வெள்ளைப்பித்தளை ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இதோ அது அந்த ரேட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. இந்த பிளேட்டு வந்து வெள்ளைப்பித்தளையாக தான் இருக்கும் போல். சந்தன கும்பா எல்லாமே ஹெவி வெயிட்டாக இருக்குது.
ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் செட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து தண்ணி ஊற்றுறது, இது வந்து பாதம் வச்ச கூஜா, இது மாதிரி வந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் அரிதாக தான் இருக்குது. அதனால் இது வந்து அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். சின்ன சின்ன ஐட்டங்கள் தான், சின்ன டப்பா இந்த மாதிரி போட்டு வச்சுட்டது. விலை கழுவுனதுக்கப்புறம் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், ஜாமான்கள் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இது வந்து கரண்டி, இந்த மாதிரி கரண்டி கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப முன்னாடி ஒரு அக்கேஷனில் கிடச்சிது, இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 கரண்டியும் நம்ம கஸ்டமர் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டேட்டஸில் வாங்கிட்டாங்க. இதுவும் 3 டம்ளர் நல்லா கழுவுனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து நல்ல வெயிட்டான கிண்ணம். அப்புறம் இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு இது வாங்கிட்டு வந்திருக்கோம். யாருக்கும் இது பிடிச்சிருந்தா கூட சொல்லுங்கள். இதே மாதிரி 2 பீஸ் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு. மற்றும் ஒரு வீடியோவில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸை வந்து நாளைக்கு நாளை கழித்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார்